ஹே அமிகோஸ், பிரியாணி ஓகே ஸ்பைஸ் பயங்கரமாக இருக்கும், அதே டைம் யம்மியாகவும் இருக்கும். பட் அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இல்லாமல் சட்டிலாக ஏதாவது பிரியாணிக்கு அல்டர்னேட்டிவாக டிஷ் இருக்குமா அப்படின்னு யோசிச்சானா இந்த டிஷ் அதில் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி பிரியாணிக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு வெஜிடேரியன் ரெசிபி வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்க. இதுக்கு ஆனியன்ஸை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக பட்டாணி அண்ட் கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ் அண்டு ஜிஞ்சர் ரெண்டுத்தையுமே ஃபைனாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு பெருசாக நம்ம ஸ்பைசஸோ இல்லை எந்த காரமோ நம்ம சேர்க்க போகிறது இல்லை அப்படின்றதுனால இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்டு வந்து மஷ்ரூம் தான் வந்து இந்த ரெசிபிக்கு கீ இன்க்ரீடியன்ட். ஸோ மஷ்ரூம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்து மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் ப்ரீ சோக் பண்ண பாஸ்மதி ரைஸ் அண்ட் 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால். என்ன கப்பில் வந்து நீங்கள் ரைஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம ரெசிபிக்கு போகிறோம். என்னடா இன்னும் ரெசிபி சஸ்பென்ஸாகவே இருக்குன்ட்டு யோசிக்காதீங்க, இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ரெசிபின்ட்டு. பட் எனிவேஸ் அப்படியே ஃப்ளோலேயே அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து இது ஆக்சுவலி 1 பாட் ரெசிபி மாதிரி தான். ஸோ ஒரே ஒரு குக்கர்லேயே வந்து மொத்த ரெசிபியும் செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கீ நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம பெருசாக ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கீயில் தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறதுனால கீ வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஸ்டார் அனீஸ் அண்டு பே லீஃப் அண்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு 2% சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 to 5 நம்பர்ஸ் ஆஃப் க்ரீன் சில்லிஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஜிஞ்சர், இஞ்சியும் வந்து சின்ன சின்னதாக நான் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் காரமோ வேறு எந்த ஸ்பைசஸோ மசாலாஸோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் க்ரீன் சில்லிஸ் தான் வந்து கீ இன்க்ரீடியண்ட்டாக காரமாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் வந்து அந்த காரம் கூட்டுதலாக சேர்க்கணுன்றதுக்காக ஒரு 4 to 5 நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து நம்ம நல்லா சாப் பண்ணோம்ல, ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா கேரமலைஸ் வர அளவுக்கு லைட்டாக சார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து க்ரீன் பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தானா டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரைடு பட்டாணி, அதாவது பேக்கெட்டடில் இருக்கும்ல அந்த பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தானா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து மஷ்ரூம்ஸும் வந்து சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டுட்டிங்கன்னா வந்து ரைஸ் கூடயே வந்து அது பிளெண்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் கொஞ்சம் க்யூப்ஸாக சிக்கன் பீஸ் மாதிரி வர்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ மஷ்ரூம்ஸே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மஷ்ரூம் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மஷ்ரூம்லேருந்து நேச்சுரலாகவே அதோட வாட்டர் ரிலீஸ் பண்ணுன்றதுனால அடி பிடிக்கும்ன்ற எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது பாட்டுக்கு அது 2 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் இந்த ரெசிபி வந்து ஒரு 1 பாட் ரெசிபி. அண்டு பெருசாக எந்த வேலையும் இல்லை, சாப்பிங் வேலை அண்டு பெருசாக மசாலா சேர்க்கணும், ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படி இப்படின்ட்டு எந்த வேலையுமே இருக்காது. ஜஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிங்களா, ஒரு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸ்டீம் பண்ணி எடுத்தானா நமக்கு ரெசிபியே வந்துடும். அந்தளவுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் ஸ்பெஷலாக ஏதாவது டிஷ் செய்யணும், பட் பிரியாணி மாதிரி ஹெவி டைமுக்கு ஹெவி ஒர்க் லோட் பண்ணிவிட்டு எந்த வேலையும் உட்காந்து செய்ய முடியாது அப்படின்ற மூடில் இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு புலாவ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ வாட்டர்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு வந்து மஷ்ரூம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸு ப்ளஸ் மஷ்ரூம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட்டோட மெஷர்மெண்ட் நான் சொல்லலை, ஏன்னா நான் அந்தளவுக்கு அதிபுத்திசாலி, மெஷர்மெண்ட்டு ஃப்ரீக்கி கிடையாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவைப்படுற மாதிரி நிறையா புதினாவோ கொத்தமல்லியோ இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணாவே போதும். அண்ட் இப்போது ப்ரீ சோக் பண்ண பாஸ்மதி ரைஸை ஃபைனலாக அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ப்ரீ சோக் பண்ணியிருப்பேன். கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எந்த ஸ்பைஸும் பெருசாக இல்லாததுனால கொஞ்சம் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது காரம் பேலன்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போது லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க், ஜஸ்ட்டு தேங்காவை வந்து நல்லா அரைச்சி அதோட பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்
ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ஆஃப் ரைஸ் நீங்கள் என்ன கப்பில் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதே கப் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1 கப் ஆஃப் தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக குக்கரை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிடும். மஷ்ரூம் புலாவ் ஃபைனலாக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரைஸு குழையாமல் உதிரி உதிரியாக வரும். 1 கப் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் ப்ளஸ் ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர். ஏன்னா மஷ்ரூமில் வந்து ஏற்கனவே அது வாட்டர் அதை ரிலீஸ் பண்ணுன்றதுனால நீங்கள் கூட தண்ணி வைக்காமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல உதிரியான மஷ்ரூம் புலாவ் ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா நான் எக்கரி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கூட ஏதாவது சைடு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். பை.